திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 90 வயது மூதாட்டியை 30 இடங்களில் வெறிநாய் கடித்து குதறிய சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். அந்த மூதாட்டியுடைய தற்போதைய நிலை என்ன மணிகண்டன், விவரங்கள்? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய நகர் மற்றும் கம்பர் தெருவில் வசித்து வரும் சேகர் என்பவர் தாய் பச்சையம்மாள். இவர்கள் இருவரும் தனித்தனியாக அருகில் உள்ள வீடுகளில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் வீட்டில் வெளியே அமர்ந்திருந்த மூதாட்டி பச்சையம்மாளை திடீரென்று அந்த வழியாக வந்த வெறிநாய் ஒன்று கடித்துள்ளது. உடனடியாக உடலில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கை, கால், முகம், மூக்கு போன்ற இடங்களில் கடித்து படுகாயமடைந்தனர். நாயை கடித்த கண்ட அவர் மகன் சேகர் ஓடி வந்து அந்த தெருநாயை துரத்த முயற்சி செய்தார். அப்போது அந்த வெறிநாய் சேகர் கால் பகுதியில் கடித்துள்ளது. உடனடியாக அருகில் கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஓடி வந்து அந்த தெருநாயை துரத்திவிட்டு படுகாயமடைந்த பச்சையம்மாள் மற்றும் சேகர் ஆகிய இருவரையும் பொது 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் திருத்தணி தலைமை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர். வெறிநாய் கடித்த திருத்தணி அரசு மருத்துவமனையில் 90 வயது மூதாட்டி மற்றும் அவரது மகன் ஆகிய இருவரும் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் திருத்தணியை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.